எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் இயந்திரம் அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வருது. ஸோ மிஷின் ரேட் பார்த்தீங்கன்னா 1,30,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எதுக்காக இந்த ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அந்தளவுக்கு R&D பண்ணி மிஷினை டெவலப் பண்ணியிருக்கிறோம். மிஷினில் நூல் தரமாக வருது, சரிங்களா? அதனால் இந்த அளவுக்கு ரேட் இருக்குது. ரேட் அதிகம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் அதிகாரப்பூர்வமாக நம்ம விற்பனை பண்ணுறோம். ஸோ மிஷின் ரேட்டு 1,30. துணி 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். நம்ம இயந்திரத்தில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் எப்படி வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மிஷின் எடுக்க வரும்போது நம்ம உங்களுக்கு டெமோ காமிச்சிருவோம், சரிங்களா? அதாவது நீங்கள் கன்ஃபார்ம் மிஷின் எடுக்கிறீங்கன்ட்டு பணம் கட்டும்போது நம்ம உங்களுக்கு டெமோ காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சாதாரணமாக பார்க்க நீங்கள் வர்றீங்க அப்படின்னா துணியை ஓட்டி பார்த்துக்கலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எப்படி வேஸ்டேஜ் கம்மியாக ஓட்டுறது, வேஸ்டேஜ் வராமல் ஓட்டுறது அப்படிங்கிற அந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் மிஷின் எடுக்கிறதுக்கு பணம் கட்டும்போது தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லித் தர மாட்டோம். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டிசைனிங் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதனால் அது வேஸ்ட்டாக போகக்கூடாது, சரிங்களா? எங்கேயும் லீக் அவுட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுனால மிஷின் எடுக்கிறதுக்கு யார் பணம் கட்டுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற ட்ரிக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து மிஷினை கொடுத்துருவோம். அதே மாதிரி வர்றவங்க தயவு செஞ்சு நம்ம மிஷினை வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி என்னடா நம்ம கம்பெனியில் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணி தொழிற்சாலை நம்ம தொடங்கிட்டோம். என்றைக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் மிஷினை ரெடி பண்ணமோ அன்றைக்கே சொன்னோம், நம்ம நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரி போட்டு நூலை உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதை சொல்லியிருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா, இவங்க எங்கள் அம்மா, அவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவுடைய அக்காங்க. ஸோ இவங்க எங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து நான் வண்டி வச்சு கூட்டிகிட்டு வரேன், என்னோடய சொந்த வண்டியில். ஸோ போக வர 50 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த உற்பத்தி நாங்கள் டெய்லி எடுத்துருவோம். ஸோ அதனால் எனக்கு போக்குவரத்து செலவில் ஒரு காரணமே ஒரு இஷ்யூவே கிடையாது, சரிங்களா? அதனால் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆள் போட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாலும் போக்குவரத்து செலவு என்ன ஆகுது, ஆள் கூலி என்ன ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வேணுமோ அந்த மாதிரி பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ரேட்லேயும் உங்களுக்கு நல்லா மிச்சமாகும், நிறைய லாபங்கள் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்து ஆட்டோமேட்டிக் மிஷினும் அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வருது. அதே மாதிரி நம்ம செமி ஆட்டோமேட்டிக் ஃபேக்ட்ரி இன்றைக்கி துவங்குகிறோம் வெற்றிகரமாக. ஸோ இதை ஒரு ரோல் மாடலாக வச்சு நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ஃபேக்ட்ரி போட்டு நூலை உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு பைபேக் கொடுத்தாலும் சந்தோஷம், நீங்கள் ஓனாக விற்றுக்கிட்டாலும் சந்தோஷம். நம்ம இயந்திரமும் மூலப்பொருளும் நம்ம உங்களுக்கு ரெகுலராக கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா? என்னை பார்த்து நீங்களும் ஒரு முயற்சி எடுத்து தொழிலில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.